பொறுத்தல அளப்பரியான ஒரு தெரு அப்படின்னு அக்ரஹாரத்தில் தான் சொல்லுவாங்க. ஆனந்தம் சில்க்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே வாங்குற ட்ரெஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்திருக்கிறதா டுடேஸ் ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கடை வந்து ராமநாதபுரத்திலே திறக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு காலனி ஷோரூம் அப்படின்னு. ராமநாதபுரத்தில் செருப்புகளுக்குன்னு பிரத்யேகம் நிறைய ஷோரூம் இருந்தாலும் ஸோ இன்றைக்கி இருந்திருக்க டுடேஸ் ஃபுட்வேர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இவங்களோட ஒரு மெயினான விஷயம் என்னன்னா யூனிக்கான ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த விலை அப்படின்னு அந்த பேக் வெரைட்டிஸில் எக்கச்சக்கமாக வச்சு எப்போ பார்த்தாலும் ஒரு ஷூ சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் சென்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மெயினாக பார்த்தது வந்து இந்த ஜுவல் பாக்ஸு. நீங்கள் எவ்வளோ தான் இப்போ நகைகள் வாங்கினாலும் அதை வைக்கிறதுக்கு யூனிக்கான ஒரு இடம் வேணும். ஸோ நல்ல கலர் வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளையும் வெளியூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெரைட்டியான ஜப்பானீஸ் செப்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்டுக்குள்ள மாதிரி எல்லா விதமான செப்பல்ஸு லேடிஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் செலெக்ஷன் எல்லாமே ராம்நாட்டில் உள்ள பசங்க வெளிநாட்டில் பசங்க மாதிரி இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபையான செப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான செப்பல்ஸ் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. ஸோ நம்ம பெண்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த ஹை ஹீல்ஸ்லேருந்து ஓ ஹீல்ஸ்லேருந்து எல்லாமே ப்ளஸ் மணப்பெண்ணோட செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமான வெரைட்டிஸுமே ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்காங்க. கடை முழுவதும் வந்தாலே ஒரே வியப்பாக இருக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஷூ செப்பல்ஸ் வச்சுட்டு, அதாவது செப்பலுக்கு வந்து பேலஸ் மாதிரிலாம் ரெடி பண்ண முடியுமாங்கிற கொஸ்டினுக்கு இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிற்பங்கள் தான் இப்படிலாம் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ரேக் அடித்து வச்சு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குயின் எலிசபெத் போட்டிருந்த ஷூ மாதிரி இருக்குது. அந்த நெதர்லாந்து அந்த மாதிரி நாடுகளில் யூஸ் பண்ணுற எல்லா செப்பல்ஸுமே காக்கா வந்து வெளிநாட்டிலேருந்து நேரடி கொள்முதல் பண்ணி இறக்கி வச்சுருக்காப்புல. அந்த பிங்க் செப்பல்லாம் பார்த்த உடனே அவங்க பிள்ளைக்கு உடனே வாங்கி கொடுக்க தோணும். அதுதான் டுடே ஃபெட்ஸோட ஒரு மெயினான ஒரு மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து இங்கே வந்து சொல்லவே தேவையில்லை. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருமே பணக்கார வீட்டு பெண்களாக தான் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கைப்பை அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளே வந்து நீங்கள் என்னென்னாலும் நகைப்பணம் வைக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப லக்ஸரியான மெட்டீரியல்ஸான ஹேண்ட்பேக் எல்லாமே நீட்டாக இருக்குது. சுருக்கு பை கான்செப்ட்லேருந்து இப்போ உள்ள கான்செப்ட் வரைக்கும். அதையும் தாண்டி ஸ்டைலாக வேணுமோ அதுக்குமே நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. திருப்பி குட்டி குட்டி செப்பலும் அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெரிய பசங்களும் ட்ரெண்டிங்காக சுற்றுற மாதிரி இந்த வகையான செப்பல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கடைக்குள்ள நம்ம போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜுவல் பாக்ஸ் யூனிட்டு. என்ன தான் நகை வந்து எத்தனையோ நகை கடையில் வாங்கினாலும் அந்த ஜுவல்லை சேஃப்டி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ், அதுக்கப்புறம் பர்ஸு யூனிட் வச்சுருக்காங்க. திருப்பி நம்ம ஒரு செப்பல் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். கடைகள் முழுவதுமாகவே வியப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி செப்பல்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் எங்கே வருவாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர வாப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க. பாப்பா மறந்துட்டு வந்துட்டாருன்னா மறக்காமல் டுவே பெட்ஸில் வாங்கிக்கிறலாம். அப்படியே வந்து இந்த யூனிட்டு கீழே மட்டும் இல்லை, இதை தாண்டி மேலேயும் போகுது. ஸோ போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைனான வெரைட்டிஸாக கடை ஃபுல்லாக பக்காவாக நிறைச்சி வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற செப்பல்ஸுக்கும் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலான செப்பல்ஸ், அதாவது ஒரு டாய்ஸாக விளையாடும் போது என்னென்ன செப்பல்ஸ் இருக்கணுமோ அப் டு த எண்டு வரைக்குமே வச்சுருக்காங்க. கேஷுவல் வியர்லேருந்து காஸ்மெட்டிக் வியர் வரைக்கும் தரமாக ஒரு கடை இருக்குன்னா இன்றைக்கி டேட்டு ராம்நாட்டில் டுடேஸ் ஃபுட்வேர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ செப்பல்ஸ் மட்டும் இல்லை, செப்பல்ஸோட சேர்த்து வந்துன்னா பேக் வெரைட்டிஸுக்கு நம்ம கடை ஒரு மிகப்பெரிய பிராண்டு. ஸோ இந்த பெட்டிலாம் வந்து பார்த்தோம்னா வாவ், அந்த ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குது. எல்லா ட்ராலிலையும் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வளர்ந்துருக்கும். இதில் வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டிசைனே ரொம்ப ராயலாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலர்ஸ், அதே மாதிரி ஏகப்பட்ட ட்ராலிஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒரு டிசைன்ஸு பேக் டிசைன்ஸை இங்கே சொல்லி ஆகணும். இங்கே ஆரம்பிக்கிற அந்த பேக் டிசைன்ஸ் வந்து நம்மளுடைய எல்லா வெளிநாடுகளில் கிடைக்கிற இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கேஷுவலாகவும் இருக்குது. இந்த டிசைன்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணோம். மேஜராக அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அந்த டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு பிடிச்சிடும். இந்த கடைக்கு வந்துட்டு போனால் கண்டிப்பாக பொருள் வாங்காமல் போகவே மாட்டோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குள்ள இந்த சிண்டர்ல பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பேக்கு, இது எல்லாமே இந்த இடத்துல நிறைச்சி வச்சுருக்காங்க. எந்த சின்ன பசங்க வந்தாங்களும் உடனே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் இது உள்ள டிசைன் வெரைட்டிஸ் பேக் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உள்ள அந்த யங் கேர்ள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கை தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி பேக் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் பெல்ட்டுக்குனே தனியாக ஒரு யூனிட் இருக்குது. நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பெல்ட்ஸ் ரொம்ப விரும்பி போடுவார், டிஎன்ஜின்னு. ஸோ அந்த மாதிரி பெல்ட்டுமே இங்கே இருக்குது. பெல்ட்டுக்குனே தனி யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட ஹேண்ட்பேக் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ள ராயல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பியூர் லெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு திருப்பி வந்தாலுமே இங்கேயும் ஒரு ஷூ செக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஷூ எல்லாமே எடுத்து இங்கேருந்து தான் கொண்டு வர்றாங்க. ராயல்ட்டியான ஷூஸ் எல்லாமே இந்த ஒரு போர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ மேரேஜாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஷூ இங்கே வாங்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாக்ஸஸ் யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த கேஷுவல் ஷூஸு, கேஷுவல் செப்பல்ஸு, அதுக்கப்புறம் துபாய் செப்பல், வெளிநாட்டு செப்பல், அதுக்கப்புறம் உட்லாண்டு. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் உட்லாண்டு வரைக்குமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. உட்லாண்ட் மாடல்லேருந்து விகேசி ப்ரைடு வரைக்குமே எல்லா விதமான மெட்டீரியலும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம டுடேஸ் ஃபுட்வேர்ஸில் தான்.
ஸோ அப்படியே மெதுவாக வந்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா கேஷுவல் யூஸியர் அப்படின்னு, அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து இதை போட்டுட்டு ஓடினோம்னா உசேன் போல்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணி ஓடலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஷூஸ் எல்லாமே வச்சுருக்காப்புல. அந்த மாதிரி வந்து ஒரு ஷூ யூனிட் எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பேக் இருந்துச்சு. ட்ராவல் பேக்லேயே இப்படி ஒரு சூப்பரான பேக்கெலாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதோட விலை வந்து ஜஸ்ட்டு ஒரு 300 ரூபா மட்டும்தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அசசரிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பிராண்டட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான லஞ்ச் பாக்ஸஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக் இது பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் பாக்ஸ்லேயே இந்த இடத்துல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் கேம்ஸ் வரைக்கும் மாதிரியே அப் டு த எண்டு வரைக்குமே என்னென்ன தேடுறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செலெக்ஷன் பண்ணுற யூனிட் எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைகளான பேக் யூனிட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த எல்கேஜி போகிற குழந்தைங்க இது தோலில் போட்டு போகிற அளவுக்கு ஒரு சின்ன பேக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் யூனிட் வரைக்குமே இந்த இடத்துல நிறையா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது லேடிஸ்க்கு விதமான அந்த ஹேண்ட்பேக்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பர்ஸ் செக்ஷனு அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே வரும்போது இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் பாட்டிலுங்கிறது ரொம்ப மெயினான விஷயம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் யூனிட்லேயுமே நிறையா இருக்குது. ஸோ என்ன ரேட்டில் வேணும், என்ன விலையில் வேணும், ஸோ குவாலிட்டிஸ் தி பெஸ்ட்டுங்கிற மாதிரி நல்ல நீட் அண்ட் ஹைஜீனிக் வச்சுருக்காங்க. எத்தனை மணிக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையன் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தாப்புலன்னா இவ்வளோ பெரிய கேன்லேயும் அவர் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ 2000 ml உள்ள 2 லிட்டர் வாட்டர் கேனு. அதே மாதிரி இதுலேயுமே வந்து ரொம்ப ஸ்டைலான வாட்டர் கேன் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. டூ ஸ்டீல் வரைக்குமே இந்த வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் எவ்வளோ வெரைட்டிஸாக நீங்கள் மலைச்சு பார்க்கும்போது நிறையா இது பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் இங்கே கிடைக்கிது. ஸோ சின்ன சின்ன பாட்டில்ஸ் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. வாவ். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ மிக்கி மவுஸுக்கான பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காப்புல, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக்ஸை தாண்டி நம்மளோட ஹேண்ட்பேக் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது. அட்ராக்டிவாக பார்த்தோன்னே பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹேண்ட்லியாக, அதுக்கப்புறம் உமன்லேயே இருக்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேக்கோட பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லும்போது ராம்நாட்டில் ஃபஸ்ட்டு டுடேஸ் ஃபுட் ஷோருக்கு போவோம், அங்கே இருக்கிறத பார்ப்போங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஸோ அதை கலெக்ஷனை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்தளவுக்கு அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. டுடேஸ் ஃபுட் பேட்ஸுக்கு ஒரு சூப்பரான கஸ்டமர் வந்திருக்காரு. தம்பி பேர் நிரஞ்சன். என்ன வாங்க வந்துருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்க வந்திருக்கேன். வாங்க வந்துருக்கீங்களா? எதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்கீங்க? இந்த கடை தான் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? என்னென்ன வாங்கினீங்க? லஞ்ச் பாக்ஸு, அடுத்து பென்சில் பாக்ஸு எல்லாம் வாங்கினேன். எல்லாமே அதை பொறுத்தல இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்து டுடேஸ் ஃபுட் வேஸ் கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பொருள், நல்ல விலையில் கம்மியான டிசைன்ஸில் இருக்குது. ஸோ நல்ல டிசைன்ஸ் ஏகப்பட்ட பக்கமான வெரைட்டிஸ் உள்ளே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பொருளை வாங்கிட்டு போன ஃபீலாக அனுபவிப்பீங்க.